நாளைக்கு கண்டுபிடிக்ஷன் பார்த்துலாம். காவேரி வளகாப்பை பார்க்குறக்கு ரொம்பவே ஆசையாகவும் ஆவலாகவும் வெயிட் பண்ணுறவங்க, காவேரி வளகாப்பு தான் நடக்கணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. விஜயும் குமரனும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சாரதா ஓடி போய் விஜயோட காலிலேயே விழுந்து, இதெல்லாம் எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரில தம்பி, நீங்கள் இல்லைனா கண்டிப்பாக இது கிடச்சிருக்காது. உங்களுக்கு நான் காலம் முழுக்க நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்ன மாதிரி சொல்ல, இந்த விஜய் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராதத்தை, நான் உங்களுக்கு எப்போவுமே உறுதுணையாக இருப்பேன். நீங்கள் என்ன தாராளமாக நம்பலாம். என்னையே நீங்கள் மருமகனாக நினைக்கிறீங்க, மகனாக நினச்சிக்கோங்க. மகனாக பண்ண வேண்டிய கடமையும் பொறுப்பும் தான் பண்ணியிருக்கேன். நம்ம வீட்டுக்கு ஏதாவது ஒன்றா நான் பார்க்காம வேறு யார் பாப்பா அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே கங்காவுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடும். அந்த செகண்டே விஜய் கிட்ட கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, என்னம்மா நீயும் ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்க, விஜய்க்கு நன்றி சொல்ல விஜய் கால்டே விழுந்து கும்பிடுற, என்ன நீ நினச்சிட்டு இருக்க? குமரன் மாமாவும் போய் தானே இதெல்லாமே பண்ணிட்டு வந்தார். விஜய்க்கு எவ்வளோ தூரம் நீ நன்றி சொல்கிறியோ அதே அளவுக்கு குமரன் மாமாவுக்கும் நன்றி சொல்லணும். ஏன் யமுனாவோட புருஷன் மட்டும் எதுவும் பண்ணலன்னு நினைக்கிறியா? அவரு தான் கூட இருந்து எல்லாமே பார்த்துருக்காரு. நீ நன்றி சொல்கிற மாதிரி இருந்தால் 3 பேத்துக்கும் தான் நன்றி சொல்லணும். அதென்ன விஜய்க்கு மட்டும் ரொம்ப ஸ்பெஷலாக வந்துட்டு காலையெல்லாம் விழுந்து கும்பிட்டு என்னமோ சொல்கிறேன். இவரும் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப டயலாகெல்லாம் அடிக்கிறாரு. இந்த விஜய் இருக்கிற வரைக்கும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடாது, உங்களுக்கு எப்போவுமே உறுதுணையாக இருப்பேன்னு சொல்லிட்டு என்னம்மா நினச்சிட்டு இருக்க? இவ்வளோ நாளும் இவ்வளோ வருஷமும் நம்ம மாமா தானே நம்ம கூட இருந்து எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி விஜய் வந்ததும் அப்படியே நீ விஜய் பின்னாடி போயிட்டு அவருக்கு ஏற்ற மாதிரி பேசுகிற அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே விஜய் சொல்லுவார், என்னங்க கங்கா இதுக்கெல்லாம் நீங்கள் இவ்வளோ தூரம் கோவப்படுறீங்க? அத்தை போன வாரம் வந்து இதை பற்றி என்கிட்ட பேசியிருந்தாங்க. அதனால் வந்துட்டு என்னால் என்ன பண்ண முடியுமோ பசுபதி கிட்ட இதெல்லாம் பிளான் பண்ணி நான் வாங்கி கொடுத்துருக்கேன். நானே வந்துட்டு பண்ணேன்னு உங்ககிட்ட சொல்லலையே, நான் யார்கிட்டையுமே சொல்லலையே. குமரனும் வந்துட்டு ஃபுல் எஃபோர்ட் போட்டிருக்காரு. நிவினும் எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அஃப்கோர்ஸ் நிவின் இல்லைன்னா இதெல்லாம் கண்டிப்பாக நடந்திருக்காது. ஏன்னா ராகவ மடக்கி நிவின் தான் கூட்டிகிட்டு வந்தார். எல்லா சப்போர்ட்டும் நிவின் தான் பண்ணார். நான் எதுவுமே தப்பாக நினச்சிக்கவே இல்லை. அத்தை இந்த மாதிரி நன்றி சொல்லும் போதும் நான் காமனாக தான் சொன்னேன், நான் வந்து எப்போவுமே இருக்கேன் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பேன்னு அப்படின்னு மாதிரி சொல்ல, காவேரியும் அக்கா நீ நினைக்கிற மாதிரி விஜய் கிடையாது. விஜய் எப்பவும் மற்றவங்க பெருமையாக பேசணும், மற்றவங்க வந்துட்டு எப்போவுமே சீன் போடுற மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள் கிடையாது. எதையுமே எதிர்பார்க்காம உதவி பண்ணுவார். நீ இப்படிலாம் பேசுகிறது கண்டிப்பாக விஜய்க்கு ஹர்ட் ஆகுங்க்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே சாரதா ஏங்கங்க இதுக்கெல்லாம் நீ இப்படி கோவப்பட்டு பேசுகிற? அந்த தம்பி வந்துட்டு நார்மலாக தானே என்கிட்ட பேசுகிறாரு. அது போக அந்த தம்பி பிளான் பண்ணாமல் இதெல்லாம் கண்டிப்பாக நடந்திருக்காது. பசுபதியை வந்துட்டு இந்த அளவுக்கு பிரெயின் வாஷ் பண்ணி பிளாக்மெயில் பண்ணி பத்திரத்தை வந்துட்டு மீட்டு கொண்டு வந்திருக்காருன்னா கண்டிப்பாக அது விஜயால் தான் முடியுங்கிறதுனால தான் நான் அப்படி சொன்னேன். நீ ஏன்டி இப்படி பேசுகிற? எல்லாத்தையும் வந்துட்டு ஏருக்கு மாறாக புரிஞ்சுக்கிற அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே குமரனும் சொல்லுவார், ஆமாம் கங்கா நீ தான் தப்பாக புரிஞ்சுக்கிற. விஜய் வந்து அந்த மாதிரி நினைக்கக்கூடிய கேரக்டர் கிடையாது. அதுவும் போக இது எல்லா பிளானும் விஜய் போட்ட பிளான் மட்டும்தான். லீகலாக போய் நீ சொன்ன மாதிரி கோர்ட்டில் போய் கேஸில் போய் நம்ம வாதாடி ஜெயிக்கணும்னு நினச்சிருந்தா கண்டிப்பாக பத்திரம் நம்மளுக்கு கிடைச்சிருக்காது. நேர்மையான வழியில் போயிருந்தா இதெல்லாம் கண்டிப்பாக நடந்திருக்காது. விஜய் கொடுத்த பிளானில் விஜய் என்னென்னாலும் சொன்னாரோ அதுபடி நடந்ததுனால தான் இன்றைக்கி பத்திரம் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதை நினச்சி சந்தோஷப்பட்டு அதை செலிப்ரேட் பண்ணாமல் நீ ஏன் எல்லாத்தோட மூட விட்டு பண்ணிகிட்ருக்க? நீ போய் வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு நான் ஏதாவது சொன்னால் தான் தப்பாக தெரியும், எல்லாரும் சேர்ந்துட்டு ஆரம்பிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கங்கா உள்ளே போயிடுவாங்க. உடனே குமரனும் சரி, சாரதாவும் சரி, காவேரியும் சரி உடனே விஜய் கிட்ட வந்து சொல்லுவாங்க, அவள் எப்போவுமே அப்படி தான் தம்பி, ஏதாவது ஒன்று வெடுக்குன்னு பேசிகிட்டு இருப்பா, பட் மனசில் எதுவுமே வச்சுக்க மாட்டா. நீங்கள் அதெல்லாம் நினச்சி ரொம்ப வருத்தப்படாதீங்க. அவள் எப்பவும் பேசுகிறது தான் அந்த மாதிரி அப்படின்ன மாதிரி விஜய் கிட்ட சாரதா சொல்ல, அதுதான் எனக்கு தெரியுமே தான், நான் இன்றைக்கி நேத்தாக பார்த்துட்ருக்கேன். கங்கா வந்துட்டு ஆரம்பத்துலேருந்து நான் பார்த்துட்டு தானே இருக்கேன். எங்கள் வீட்டுக்கு கூடி வந்தப்போ நாங்கள் ஹவுஸ் ஓனருன்னு தெரிஞ்சுமே என்கிட்ட அவங்க எப்படிலாம் பேசினாங்க. அப்போவே புரிஞ்சிருச்சு அவங்க ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டுன்னு. இந்த தம்பி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா அப்படின்னு கேட்பாங்க. இல்லைத்த எதையுமே மனசில் வச்சுக்காமல் வெடுக்குன்னு பேசிடுவாங்கன்னு சொன்னீங்கல்ல, அதை தான் நானும் சொன்னேன் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லுவார். உடனே காவேரி மனசில் நினைப்பாங்க, நீங்கள் எல்லாத்தையுமே யதார்த்தமாக நினச்சிக்கிறீங்க, எல்லாத்தையுமே நல்லபடியாக புரிஞ்சுக்கிறீங்க, நல்ல அபிப்பிராயம் வச்சுருக்கீங்க. ஆனால் கங்காவுக்கு அப்படி கிடையாதுங்க. வெடுக்குன்னு பேசினாலும் ஒரு சில டைம் ரொம்ப மனசு நோகிற மாதிரி பேசிடுவாங்க அப்படின்ற மாதிரி காவேரி நினைக்க, அதே தான் வந்துட்டு சாரதாவும் நினைப்பாங்க. கங்காவை பற்றி சரியாக புரியாமல் அதுக்குமே சப்போர்ட் பண்ணி இவர் பேசிகிட்டு இருக்காரு. இந்த தம்பி எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும், காவேரிக்கு ஏற்ற ஆளாக தான் வந்துட்டு அந்த கடவுள் வந்து அனுப்பிச்சு வச்சுருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு சிரிச்சுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி எல்லோரும் வருவாங்க. வந்துட்டு வளகாப்பை பற்றி பேசுகிறதுக்காக வருவாங்க. நம்மளுக்குள்ளே என்ன கோபஸ்தாபம் இருந்தாலும் வளகாப்பு வந்து பண்ணியே ஆகணும். ஏன் காவேரி நீ என்ன தான் கோவப்பட்டுட்டு இருந்தாலும், டே விஜய் நீ கோவப்பட்டு எங்கள் கூட பேசாமல் இருந்தாலும் வராமல் இருந்தாலும் இது எங்கள் வீட்டு வாரிசு, நம்ம வீட்டு வாரிசுடா, அது உன் வீடுங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. அது உனக்கானது, உன்னோட சொத்து, உன்னோட வீடு. அது போக நம்ம வீட்டு வாரிசுக்கு என்ன பண்ணணுமோ முறைப்படி நம்ம அதெல்லாம் பண்ணி ஆகணும். சரதா உனக்கு எல்லாத்துக்கும் சம்மதம் தானே? 7வது மாதம் வளகாப்பு பண்ணிடலாம். வளகாப்புனா நீ நினைக்கிற மாதிரி சாதாரணமாலாம் கிடையாது, ஊரையே அழைச்சி தான் பண்ணணும், பயங்கர கிராண்டாக பண்ணணும். அதுக்கெல்லாம் ஓகே தானே? எல்லா செலவையும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே
என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? இது எங்கள் வீட்டுக்கும் முதல் வாரிசு தானே. நாங்கள் என்ன பண்ணணுமோ பொண்ணு வீட்டு சைடு முறைப்படியாக என்னென்னலாம் பண்ணுமோ அதெல்லாம் கடமை தவறாமல் நல்லபடியாக பண்ணிடுவோம். அது போக என் வீட்டுக்காரர் இருந்தார்னா இது நிலைமையே வேறு மாதிரி இருந்திருக்கும். குழந்தைங்கன்னா அவ்வளோ பிரியம் அவருக்கு. அடுத்த வீட்டு குழந்தைங்களே தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருப்பார். அவரோட பொண்ணுக்கு இப்படி வந்துட்டு மாற்றி மாற்றி 2 பேரும் பிரசவமாக இருக்காங்க, 2 பேத்துக்கும் குழந்தை பிறக்க போகுதுங்கிறத மட்டும் அவர் இருந்து பார்த்துருந்தாரு. நிலைமையே வேறு மாதிரி இருந்திருக்குமா. அதுக்கெல்லாம் எங்கே கொடுப்பனை இல்லாமல் போயிடுச்சு. சரி சரி விடு சாரதா, அவரோட ஸ்தானத்துலேருந்து நீ எல்லாத்தையுமே பண்ணிடுவியாம்மா. நம்ம காவேரிக்கு எல்லாமே நல்லபடியாக பண்ணிடலாம். ஆமாம், கங்காவுக்கு எப்போ வளகாப்பு வைக்கலான்ட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க உடனே சாரதாவும் பாட்டியும் சொல்லுவாங்க, கங்காவுக்கும் பண்ணணும், நல்லபடியாக தான் பண்ணணும். அதாங்க டேட்டு பார்த்துட்டு சொல்கிறோம். முடிஞ்சால் வந்துட்டு காவேரிக்கும் கங்காவுக்கும் ஒட்டுக்காவே வச்சிடலாமே அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்லுவாங்க. உடனே விஜயும் சொல்லுவாங்க, ஆமாம் பாட்டி, அதுவும் நல்ல ஐடியா தான் இருக்குது. ஒரு பெரிய மண்டபமாக பிடிச்சி 2 பேத்துக்கு ஒரே டைமில் வளகாப்பு பண்ணிடலாம். அதுவும் சூப்பர் ஸ்பெஷலாக தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல காவேரியும் சந்தோஷப்படுவாங்க. கரெக்டாக வந்துட்டு கங்கா வீட்டுக்கு வந்ததுமே, என்ன இங்கே பூவு பொட்டு பழங்கள்லாம் நிறையா இருக்குது, யாருமா வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்ற மாதிரி கேட்க உடனே சாரதா காவேரி ஓடி வந்து சொல்லுவாங்க, விஜயோட தாத்தா பாட்டி தான் வந்துட்டு போனாங்க. காவேரிக்கு வந்து வளகாப்பு கிராண்டாக பண்ணணும், நல்லபடியாக பண்ணணும் தாண்டி கேட்டுட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி சாரதா சொல்ல உடனே கங்கா கேட்பாங்க, அம்மா எனக்கு எப்போ வளகாப்பு பண்ண போகிறீங்க? அவள் எனக்கு பின்னாடி தானே மாசமானா அப்படின்ற மாதிரி கேட்க, அடியே அவள் உனக்கு முன்னாடியே மாசமானிட்டாடி, நம்மக்கிட்ட சொல்கிறதுக்கு தான் லேட் பண்ணிட்டா. நான் எப்படி பார்த்தா டேட்டெல்லாம் உனக்கு முன்னாடி தான் வரும். டேட் படி பார்த்தா அவளுக்கு தான் முதல்ல வளகாப்பு பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, எல்லாத்துலேயும் அவள் தான் ஃபஸ்ட்டா? இதில் கூட வந்துட்டு பெரிய புள்ளிக்கு முன்னாடி பண்ணாமல் சின்னவளுக்கு தான் நீங்கள் முன்னாடி பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க உடனே சாரதா, ஐயோ அப்படிலாம் இல்லடி, நீ அதிலேருந்து கோவப்படாத. வேணும்னா சொல்லு, 2 பேத்துக்கும் ஒரே டைம்லேயே வளகாப்பு பண்ணிடலாம். அது நல்லபடியாக கிராண்டாகவே பண்ணிடலான்னு விஜய் வீட்லேயே சொல்லிட்டாங்க. நம்மளும் வந்துட்டு கிராண்டாகவே பண்ணிடலாம், அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை கங்கா அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே காவேரி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஐயா ஜாலி, நாங்கள் 2 பேத்துக்கு வந்துட்டு வளகாப்பு ஒட்டுக்கா நடக்க போதுக்கா, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்ல, நிறுத்திடி முதல்ல, என்ன ஜாலி உனக்கு? ஏமா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? வளகாப்பெல்லாம் எங்கேயாவது அக்கா தங்கச்சிக்கு 2 பேத்துக்கும் சேர்த்து வச்சு பண்ணி பார்த்துருக்கியா? ஊர் உலகத்தில் பண்ணாததெல்லாம் நீ பண்ணணும்னு நினைக்காத. அதுவும் போக காவேரிக்கு வந்து கல்யாணத்துலேருந்து பர்த்டே ஃபங்க்ஷன்லேருந்து எல்லாமே நல்லபடியாக பண்ணிங்க. என் கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு உனக்கு மறந்துருச்சா? எந்த மாதிரி சூழ்நிலையில் தலைகீழாக என் கல்யாணம் நடந்துச்சு, பிடிக்காத கல்யாணத்தை பண்ணிங்க. அது இருக்கட்டும், என் கல்யாணமும் சரி எதுவுமே சரி கிராண்டாக பண்ணது கிடையாது. எனக்கு இந்த வளகாப்பு காவேரிக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணணும், அது போக நல்லா கிராண்டாக பண்ணணும்னு ஆசை இருக்குமா? அதை மட்டும் நீ பண்ணலைன்னா நான் வளகாப்பே வேண்டாம். நீ உன் பிள்ளைக்கு என்னப்படியா வளகாப்பு எப்படிலாம் பண்ணணும்னு நினைக்கிறியோ நீ அதவே பண்ணிக்கோ. எனக்கு வளகாப்புன்னு ஒன்று வைக்கணும்னு நினச்சினா தனியாக பண்ணணும், அதுவுமே கிராண்டாக பண்ணணும். எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். குமரன் மாமாட்ட நான் பேசிக்கிறேன். கடனை உடனே வாங்கியாவது வளகாப்பு நல்லபடியாக பண்ணிடலாம். ஆனால் காவேரி கூட பண்ணணும்னு நினைக்காத. காவேரி தான் எல்லாத்துலேயும் முதன்மையாக இருக்கணும்னு மட்டும் பார்க்காத அப்படின்ற மாதிரி சொல்லு. அக்கா ஏன்க்கா நீ இப்படிலாம் பேசுகிற? ஏன்க்கா இப்படி பேசுகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலக்கா. நான் அப்படிலாம் நினச்சது கிடையாது. உனக்கே முன்னாடி நடக்கட்டுக்கா, உனக்கே கிராண்டாக நடக்கட்டும், எனக்கு சிம்பிளாக நடந்தால் கூட பிரச்சனை கிடையாதுக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, போதும் நிறுத்திடி. நீயும் புருஷனும் மாற்றி மாற்றி சீன் போடுறத முதல்ல நிறுத்துங்க. அப்படியே நல்ல விளாட்ட சீன் போடுவேன், ஆனால் உனக்கு சாதகமாக எல்லாத்தையுமே பண்ணிக்குவேன். உனக்கு ஏற்ற மாதிரி அம்மாவும் நல்லா ஜால்ரா தட்டும். அம்மா நீ இப்படிலாம் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரி கங்கா ரொம்ப கோவமாக பேச, நீ நிறுத்து கங்கா, நீ பண்ணுறது தான், நீ பேசுகிறதா சுத்தமாக பிடிக்கல. காவேரி வந்து அப்படிலாம் எதுவுமே நினைக்கிறது கிடையாது. இப்போ வந்துட்டு எதுவுமே வேண்டாம் தாண்டி சொல்கிறா. அவங்க வீட்டில் தான் வந்துட்டு கிராண்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு போனாங்க. இப்போ என்ன உனக்கு? உன் வளகாப்பு முன்னாடியே நடக்கணும், அதுவும் நல்லபடியாக கிராண்டாக பெருசாக பண்ணணும், அதுதானே? பண்ணிடலாம் விடு. என் பெத்த பிள்ளைங்களோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக தான் நான் இருக்கேன். காவேரி வந்து எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவான்ற நம்பிக்கை இருக்குது. காவேரி அவள் ஆசைப்படுற மாதிரி அவளுக்கே முன்னாடி நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல, எனக்கு சந்தோஷம்தாம்மா, அக்காவுக்கு முன்னாடி பண்ணுறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே போய் ரூமில் யோசிப்பாங்க. நம்ம கூடிய சீக்கிரம் இந்த வீட்டிலேருந்து வெளியில் போயிடணும், விஜய்கிட்டையும் இதை பற்றி பேசணும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக இந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறோமோ நல்லது. அக்கா சாதாரணமாக இந்த வளகாப்புக்கே இவ்வளோ தூரம் யோசிக்கிறாளே. அடுத்தது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவள் குழந்தைய பார்த்தாங்க, இவ குழந்தைய பார்த்தாங்க. என் குழந்தைக்கு அவள் குழந்தைக்கு வந்துட்டு பிரச்சனை பண்ணி உண்டு பண்ணுறது, பிரித்து பார்க்குறது, அம்மாவுக்கு டார்ச்சர் கொடுக்கறது, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனை வரும். நம்ம இங்கேருந்து நிம்மதி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்மளும் விஜய் வந்துட்டு தனி கொடுத்துன போகிறது தான் நல்லது. இதை உடனே வந்துட்டு விஜய்கிட்ட பேசி சீக்கிரமாக தனி வீடு பார்த்து போகிறது தான் நல்லது. அப்போ தான் அவங்களும் நிம்மதியாக இருப்பாங்க, நாங்களும் நிம்மதியாக இருக்க முடியும். எங்களால் வந்துட்டு அம்மாவுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது, அவங்க சந்தோஷமாக இருக்கணும் வயசான காலத்தில் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க நினைப்பாங்க.